தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய MST I-Core 2.0 அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர், இன்னொரு இண்டிகேட்டர் வந்து MST I-10 2.0. இந்த ரெண்டு இண்டிகேட்டர் தான் நம்ம ரொம்ப நாளாக ரொம்ப வருஷங்களாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோடைய சக்ஸஸ் ரேட்டை பார்த்த பிறகு தான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் சப்ஸ்கிரைப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, என்ன பண்ணுறது, எங்கே வாங்குறது, எங்கே விற்கிறதுன்னு தெரியல, இல்லை ஷேர் மார்க்கெட்னாலே எனக்கு என்னென்ன தெரியாது அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் பேசிக்லேருந்து நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். உங்களுக்கு லைவாகவே ஹேண்ட் ஹோல்டு பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து எந்த ஸ்டாக்கை வாங்கணும், எந்த ஸ்டாக்கை விற்கணும், எங்கே விற்கணும், எப்படி விற்கணும் அப்படிங்கிற எல்லா எஜுகேஷனல் நாலேஜும் உங்களுக்கு கொடுப்போம். ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி எஜுகேஷனல் நாலேஜ் உங்களுக்கு கொடுப்போம். இப்போ நம்ம இண்டிகேட்டர் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, ஏற்கனவே மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஏன்னா நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒன்று தடன்னு மேலே போகும், இல்லை தடன்னு கீழே வரும். மேலே போனது மேலே போய்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம பை பண்ணி ப்ராஃபிட்டில் வந்துடலாம், இல்லை கீழே போனது கீழே போய்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம செல் பண்ணி ப்ராஃபிட்டில் வந்துடலாம். ஆனால் மார்க்கெட்டோட கண்டிஷன் அப்படின்னா 80% மேலே போகிற மாதிரி காட்டும், ஆனால் கீழே வந்துடும், கீழே போகிற மாதிரி காட்டும், ஆனால் மேலே போயிடும். நம்ம மேலே போகும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போய் நம்ம பை பண்ணுவோம், ஆனால் அங்கே கீழே வந்துடும், நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு லாஸ் ஆகிரும். அதே மாதிரி கீழே போகிற மாதிரி போயிட்டு இருக்கும், நம்ம அங்கே போய் செல் பண்ணுவோம், அங்கே போய் நம்ம ஸ்டாப் லாஸ் வைப்போம், அதுவும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி நமக்கு லாஸ் வந்துடும். இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் நாங்கள் கொடுக்குற இந்த ஒரு இண்டிகேட்டர் ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை பேஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சுன்னா எது வரைக்கும் போகும், எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு முன்கூட்டியே காட்டும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆச்சு இல்லையா, ஓப்பன் ஆகிட்டு இது வரைக்கும் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல தான் ஸ்ட்ரகிள் ஆகுது மார்க்கெட்டு. அங்கே தான் நம்மளுடைய இண்டிகேட்டரோட செல் என்ட்ரியும் இருக்குது, அங்கே தான் மார்க்கெட்டோட செல் என்ட்ரியும் இருக்குது. நம்மளுக்கு கரெக்டாக அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி நமக்கு ப்ராஃபிட் கொடுத்து இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுது. ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹையர் லோலாம் பார்த்துட்டு இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம். இப்போ இது கூட பாருங்களேன், இது இருக்கையில் ஆக லோ, அதுக்கப்புறம் ஒரு ஹை வச்சுருக்கு, அதுக்கப்புறம் ஒரு லோ, அதுக்கப்புறம் ஒரு ஹை வச்சுருக்கு, அதுக்கப்புறம் ஒரு லோ வச்சுருக்கு, இப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ இந்த பேட்டர்ன் என்ன சொல்லுவோம், இந்த பேட்டர்னுக்கு நம்ம புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த இதை பிரேக் பண்ண உடனே, இந்த ஹையை பிரேக் பண்ண உடனே பை போயிருப்போம், இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுருப்போம். அப்போ என்னாகும், 1:1 ரேஷியோவில் கொடுத்துருக்கோம், ஆனால் திருப்பியும் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த இடத்துல ஃபெயில் ஆகுது. ஆனால் நம்மளோட இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாம் எங்கே போய் பை பண்ணுவாங்களோ அங்கே போய் நமக்கு செல்லும், மக்கள் எல்லோரும் எங்கே போய் செல் பண்ணுவாங்களோ அங்கே போய் நமக்கு பையும் இருக்கும். இதை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பயம் இல்லாமல் அந்த இடத்துல போய் நீங்கள் என்ட்ரி எடுக்க முடியும். பயம் இருந்துச்சுன்னா எடுக்க முடியாது. இந்த இடத்துல செல்லுன்னு காட்டுது பாருங்கள், இந்த இடத்துல பையின்னு காட்டுது பாருங்கள். இது நேத்திக்கு உள்ளது. இன்றைக்கி இப்போ மார்க்கெட் கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்குது. இது வரைக்கும் மேலே போயிருக்கு, இன்னும் நம்மளுடைய ஜோனை டச் பண்ணல. அதே மாதிரி இது வரைக்கும் கீழே வந்திருக்கு, இன்னும் நம்மளுடைய ஜோனை டச் பண்ணல. இப்போ இந்த ஜோனை இங்கே டச் பண்ணுது அப்படின்னா இங்கே நம்ம பை பண்ணுவோம், இந்த ஜோனை இங்கே டச் பண்ணுதுன்னா இங்கே நம்ம செல் பண்ணுவோம். நம்ம இதுலேயே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபில்டரிங் மெத்தடும் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா, பிளைண்டாக இந்த இடத்துல வரும்போது செல்லு, இந்த இடத்துல வரும்போது செல்லு, இந்த இடத்துல வரும்போது பை. எஸ்எல் ஹிட் ஆனால் மட்டும் ரிவர்சல் என்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நேற்று இங்கே செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, மார்க்கெட்டு கீழே வந்துருச்சு, அதனால் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஆனால் சப்போஸ் கீழே வராமல் மேலே போயிடுச்சு அப்படின்னா லாஸ் ஆகும். அப்போ லாஸ் ஆன பிறகு இந்த இடத்துல நம்ம லாஸை புக் பண்ணிவிட்டு திருப்பி இங்கேருந்து பை பண்ணி மேலே போகணும். அப்போ நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும். அதனோட லாஸையும் ரெக்கவர் பண்ணிடலாம், அதனுடைய ப்ராஃபிட்டையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரியே மார்க்கெட்டு இங்கே நம்ம பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, இங்கே நமக்கு டார்கெட்டும் கொடுத்துருச்சு, ஓகேவா. ஆனால் சப்போஸ் டார்கெட் கொடுக்கல, கீழே வந்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், செல் பண்ணுவோம். செல் பண்ணிவிட்டு கீழே ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான் நம்மளுடைய சிஸ்டம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான், ரெண்டு தான். ஒன்று பை இல்லாட்டி செல்லு. பையோட எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா செல்லு போயிடணும், செல்லோட எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா பைக்கு போயிடணும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு
ஃபஸ்ட்டு பையோ செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா பையை ஆக்டிவேட் ஆச்சு செல்லுக்கு போகாதீங்க, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பைக்கு போகாதீங்க, எஸ்எல் ஹிட் ஆன மட்டும் ரிவர்சல் என்ட்ரிக்கு போங்க. இதுதான் நம்மளுடைய மெத்தடு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு நான் உங்களுக்கு பார் ரீப்ளே கூட பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு ஓப்பன் ஆகுது, லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ நமக்கு இந்த இடத்துல நெட்டு போயிடுச்சா? ஆமாம், நெட்டு போயிடுச்சு. சரி பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, எல்லா டார்கெட்டும் கொடுத்துருச்சு. திருப்பியும் கரெக்டாக அதே பை ஜோனில் வந்து டச் பண்ணிவிட்டு திருப்பி நமக்கு ஒரு 2 டார்கெட் வரைக்கும் கொடுத்துருக்கு. இன்னும் வைஃபை கனெக்ட் ஆகலை. இப்போ இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கிறது இருக்காது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 80% வந்து நம்மளுடைய எமோஷனல் ஃபீலிங்கை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். 20% மட்டும்தான் நம்மளுடைய டெக்னிக்கல் சப்போர்ட். அது இல்லை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியாது. சரி, நெட்டு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், செல்லுலேருந்து பையிலேருந்து செல்லு. இப்போ இன்றைக்கி இன்னையோட சினாரியோ என்னென்னு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து நமக்கு இதுக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா, அதாவது 56,654 வந்துருச்சு அப்படின்னா நம்ம செல் பண்ணணும். 56,313 வந்துச்சுன்னா பை பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? இப்போ இதுக்கு என்ன ரேஞ்ச் இருக்கோ அந்த ரேஞ்சு நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டு. 1:1 வச்சுக்கலாம், இல்லை 1:2 வச்சுக்கலாம். இதே நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளால் ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள். பக்ரீத் ஆஃபர் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், தேவையில்லவங்க யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போ நெட்டு போனதுனால நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ இங்கிலீஷில் தமிழ்லேயே போடுறேன், பார் ரீப்ளே பண்ணி அதை நீங்கள் பார்த்துக்குங்க.